சிலுவை என்பது பாடுகள், சிலுவை என்பது மரணம், சிலுவை என்பது ஒரு கொலைகார சின்னம், தண்டனைக்கு சின்னம். தவறு பண்ணுறவங்கள சிலுவையில் 3 ஆணிகளினால் கடாவப்பட்டு அடையப்பட்டு ஒரு மரத்தில் ஒரு நெடுக்கு ஒரு குறுக்கில் அந்த மெயின் ரோடில் பிரபண்டா ரோடில் இந்த மெயின் ரோடில் முகம் பார்க்குற அளவுக்கு ஒரு மனிதனை மாட்டிடுவாங்க, மனிதனையோ மனுஷியோ தவறு பண்ணவங்கள. அதுதான் சிலுவை. அது ஈன சிலுவை என்று பெயர். அது கொலைகார சின்னம், அது தீட்டு என்று சொல்லப்படுவது. ஆனால் அப்படிப்பட்ட பொருளை இயேசு ஏற்றுக்கொண்டதால் அது புனிதமாய் மாறிவிட்டது. நாமும் கைவிடப்பட்ட நிலைமையில் பாவங்களினால், அக்கிரமங்களினால், அநியாயங்களால் அடிபட்ட நமக்கு இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்கிறப்போ நாம் புனிதனாய் மாறிவிடுகிறோம். புனிதர் இயேசு சிலுவையை ஏற்றுக்கொண்டால் புனிதமாக மாறிடுச்சு. அதுதான் திருச்சபையில் மேலே சிலுவை வைக்கிறோம், மனைவியோட மாங்கல்யத்தில் சிலுவை போடுறோம், அடையாளம் நெற்றியில் பிளஸ் பண்ணுறப்போ சிலுவை போடுறோம். அந்த சிலுவை என்பது மனிதனுக்கு வாழ்வு கொடுப்பது. அந்த சிலுவை என்பது இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வசனம். அது கெட்டு பொருளுக்கு பைத்தியமும் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது என்று சொல்லப்படுது. கெட்டு பொருளுக்கு பைத்தியமா, ரட்சிக்கப்படுகிறது நமக்கோ தேவ பலன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த திருவிழியத்தில் சொல்கிறப்போ ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. அந்த நோட்டீஸில் போட்டிருக்கப்போ அந்த வசனம் திருவிழியத்தில் சொல்கிறப்போ ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க. பொதுவாக சிலுவை 1ஆம் நூற்றாண்டில் சிலுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவருக்கு மடமை என்று சொல்லப்பட்டிருக்கான். முட்டாள்தனம், மடமை, பைத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மீட்பு பெறும் நமக்கு அது கடவுளின் வல்லமை, கடவுளின் அபிஷேகம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப சிறப்பாக திருவிழியத்தில் இந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாக அந்த எப்படிப்பட்ட அந்த அமைப்பு, ஒரு மனிதன் கல் தச்சர். இப்போ தச்சருக்கு தான் ரொம்ப டிமாண்டு. வீடு கட்டுறதுல கொத்தனாருக்கும் டிமாண்டு, அடுத்து ரொம்ப டிமாண்டு தச்சருக்கு தான். தச்சர் கிடைக்கவே இல்லை. எங்கள் ரூமில் ஒரு பூட்டு உடஞ்சி போச்சு முந்தா நாள். 3 நாளாகி இன்னும் மாட்டலை, தச்சர் கிடைக்க மாட்டார். 100 கதை சொல்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு என் மனைவி நேற்று போராடி அந்த பூட்டை மாட்டியிருக்காங்க. அது சுத்தமாக மாட்டலை. அதே மாதிரி ஒரு தச்சர், கல் தச்சர், அவர் கல் உடைக்கிறவர், ஒரு மலையில் போய் அந்த கல்லை உடைச்சிக்கிட்டு இருக்கிறார். இப்போ அடிக்கிற வெயில் மாதிரி. நேற்று ஒரு டிஎல்சி கன்வென்ஷன் போயிருந்தோம். பூண்டி அந்த டேம் பக்கத்தில் ஒரு எஃப்எம்பியோட ரிட்ரீட் சென்டர். மத்தியானம் சாப்பிட்டு ரூம்குள்ளே ரெஸ்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அப்படியே நெருப்புக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஏசி இல்லை, காற்று ஃபேன் ஓடுது, அனல் காற்று வீசுது. ஏன் வாழ்க்கையில் அங்கே போனோன்னு சொல்லிட்டு அவ்வளோ நொந்து போனோம். என்னோடு வந்திருக்கிற வில்லியம்ஸு இந்த பாஸ்ட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தேன்னுங்கிறார் பகலில். இவரும் ஆண்ட்ரூவும் வந்திருந்தார். அவங்கெல்லாம் அப்படி போய் மரத்தடியில் உட்காந்தாங்க. எங்கே உட்காந்தாலும் வைக்க அப்படி ஒரு சூடு. அதே மாதிரி அந்த கல் தச்சர் அந்த மரத்தை அடிக்கிறப்போ அந்த வெயிலுடைய கொடுமை அவர் ரொம்ப பாதிக்குது. அந்த வெயிலோட கொடுமை பாதிக்கிறப்ப அவர் கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணுறார். என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, இந்த சூரியனை நான் மாறிட்டேன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். இன்னும் ஒரு ஜெபம் அந்த தச்சர் அந்த இடத்துல உடனே ஜெபம் பண்ணுறார். உன் ஜெபத்தை கேட்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேங்கிற வார்த்தையின்படி அந்த இசைக்கியா ஜெபத்தை கேட்ட மாதிரி, அந்த ஏழை தாயுடைய ஜெபத்தை கேட்ட மாதிரி, அந்த லேகியனுடைய ஜெபத்தை கேட்ட மாதிரி, அந்த விசுவாசத்தோடு அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் லிஸ்திராவில் ஒரு மனுஷன் முடவன் அந்த பவுலுடைய ஜெபத்தை கேட்கிறார், பிரசங்கத்தை. அந்த விசுவாசம் எழுந்து நடக்கிறார். அதே மாதிரி ஒரு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுறார். உடனே ஆண்டவரோடு ஞாபக கடவுது என்ன ஆகிட்டார், சூரியன் ஆகிட்டார். இப்போ அப்படி பயங்கரமான வெளிச்சம், எல்லாரும் அலறாங்க. அப்படி சூரியனை வர்றப்பவே ஒரு மேகம் அந்த சூரியனை தடுத்துருது. சூரியனுடைய வெளிச்சத்தை கீழே விடலை. இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்தில் நடந்து போகிறப்போ பகலிலே மேக ஸ்தம்பம், இரலிலே அக்னி ஸ்தம்பம். அந்த இரவில் பயங்கரமான ஒரு குளிர். அந்த குளிரில் இருக்க மக்களுக்கு குளிர் தெரியக்கூடாதுன்னு அக்னி வருது இரவில். பகல் அந்த வெயிலுடைய கொடுமை இங்கே இருக்கிறதோட 3 மடங்கு அதிகம் இருக்கும். இரவில் 4 மடங்கு குளிர் அதிகம் இருக்கும். இரவில் பகலில் வெயிலுடைய தன்மை பயங்கரமாக இருக்கும். அந்த செடிகள் எல்லாம் சிவப்பு கலராக தான் இருக்கும், மலையில் பச்சை கலராகவே இருக்காது.
எகிப்து தேசத்தில் மழை ரொம்ப குறைவான, உலகத்திலே ரொம்ப மழை குறையறா பெய்கிற இடம் எகிப்து தான். மழையே பெய்யாது. அந்த செடிகள் எல்லாம் சின்ன சின்ன செடிகள் சிவப்பு கலர் இருக்கும். அந்த நிறைய மலைகளில் செடிகளே இருக்காது. அப்படி வெயில். அந்த மக்கள் நடந்து அந்த வெயில்னால துடிக்கிறப்போ மகளில் பேக ஸ்தம்பத்தை அனுப்பி வெயில் படாமல் பார்த்துக்கிட்டார். உடனே இந்த கல்தச்சர் என்ன பண்ணுறார், நான் மேகமாக மாறணும்னு நினைக்கிறார். மேகமாக மாறணும்னு நினச்சோடனே ஆண்டவரோட ஜெபத்தை திரும்ப கேட்கிறார். நீ மேகமாக மாறிடுறாங்கிறார். அந்த மேகம் பார்த்திங்கன்னா கூட்டம் கூட்டமாக அந்த நம்ம டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த மாதம் நீங்கள் கொடைக்கானல் ஊட்டி வால்பாறையெல்லாம் போகிறீங்கன்னா மேகம் கூட்டமாக வரும். அந்த மிஸ்ட்டு வந்தால் தான் மழை வரும். அவங்களுடைய அறிகுறி மிஸ்ட்டு, அதுக்கு பேர் அவங்க மிஸ்ட்டும்பாங்க, நம்ம மேகமோ. அந்த மேகம் வர்றப்போ அந்த சூரியனோட கீழே விடலை தடை பண்ணிடுச்சு. இப்போ சூரியனாக மாறினவர் என்ன நினைக்கிறாரு, மேகமாக மாறணும்னு நினைக்கிறார். சூரியன் எவ்வளோ பவர், இந்த பவர் அதை தடை பண்ணுது. அந்த லைட்டை பார்த்தோன்னா பவுலடிகளுக்கு அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் கண்கள் குருடாயிடுச்சு. அவ்வளோ பவரையே அந்த மிஸ்ட்டு வந்து தடை பண்ணிடுது, நிற்கிது. நான் மிஸ்டாக மாறணும்னு அடுத்து ஜெபம் பண்ணார். உடனே ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு நீ மிஸ்டாக மாறிக்கப்பான்ட்டார். மிஸ்டாக மாறிட்டார். இப்போ ஒரு இடத்துல அப்படி ஜாலியாக போய்கிட்டே இருக்கிறப்போ உயரமான மலைகள் வர்றப்போ அந்த மிஸ்ட்டு போக முடியாமல் மலைகள் தட்டுச்சு. அந்த மலைகள் மீண்டும் அவரை தடுக்குது. எப்படின்னா நம்ம மலையை உடைச்சோம், சூரியன் மாறணுன்னா சூரியனை அந்த மிஸ்ட்டு தடுக்குது. இப்போ மிஸ்டாக மாறணும், அந்த மிஸ்ட்டு அந்த மலையை தடுக்கு. அப்போ மலைக்கு எவ்வளோ பெரிய வல்லம்னு நினச்சி நான் ஏன் மலையாக மாறக்கூடாதுன்னு நினச்சார். நான் மலையாக மாறிடுவேன்னு நினச்சார். உடனே ஆண்டவர் மலையாக மாறிட்டார். இப்போ கருங்கல் மலையாக பெரிய மலையாயிடுச்சு. பெரிய மலையான பிறகு அடுத்த நாள் ஒரு கல் தச்சன் வந்தார், உளி எடுத்தார், மலையை அடித்து உடைக்கிறார். அந்த இரும்பு வச்சு உடம்புல அடித்தா எப்படி இருக்கும்? அப்போ தான் ஐயோ சாமி, நான் இப்போ யாராக இருந்திருக்கலாம், தச்சனாவே இருந்திருக்கலாம். மனிதனுடைய நினைவுகள் இப்படி தான் இருக்கு. என் கூட அருமையான தம்பி டேவிட் வந்திருக்காரு, நல்ல மிஷினரி, என்னோடு 25 வருஷமாக பழக்கம், ரொம்ப திறமையானவர். ஆனால் திடீர்னு ரொம்ப பெரிய ஆள் அமெரிக்கா ஜனாதிபதி ஆகும்னு நினைப்பார். அதுதான் மைனஸ் பாயிண்ட். உடனே எப்படி அமெரிக்கா ஜனாதிபதி ஆகிட முடியும்? ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கா ஜனாதிபதி ஆகிறதுக்கு அவர் வாழ்க்கையில் உண்மை இருந்துச்சு. மளிகை கடையில் வேலை பார்த்தாரு, கேஷியராக இருந்தார், கணக்கு ராத்திரி 10 மணிக்கு முடித்தார். அவர் வாழ்ந்த காலங்கள் $90 10 ரூபா எக்ஸஸாக இருக்குது. $10 அதிகமாக இருக்குது. பார்க்குறாரு, ராத்திரி 11 ஆகிட்டு எங்கன்னு அப்புறம் திங்க் பண்ணி பார்க்குறப்போ ஒரு சகோதரி மட்டும் $100 கொடுத்தாங்க. அதில் $90க்கு சரக்கு வாங்கினாங்க, $10 பேலன்ஸ் கொடுக்கல. ஞாபகம் வந்து தான் அப்போ ட்ரெயின் இல்லை, பஸ் இல்லை, ராத்திரி 11 ஆகிட்டு நடந்தே போய் அந்த 10 ரூபாயை கொடுத்தாராங்க. எங்கூட கொடுத்தாரு, அந்த அம்மாட்ட கொடுத்தாரு. நடந்தே போய் அந்த 10 ரூபா கொடுத்தாராம். செகண்டரி அந்த அம்மா கேட்டுச்சா, ஏன்ப்பா நீ நடந்து வந்த, இங்கே ஏன் நடந்து வந்தேன்னு கேட்டாங்களாம். எனக்கு ராத்திரி தூக்கம் வராது சிஸ்டர், உங்கள்கிட்ட செட்டில் பண்ணதை நான் என்ன பண்ணணும், அந்த உண்மை. அடுத்து அவற்றிருந்த பெரிய குவாலிட்டி என்னென்னா, ரொம்ப ஒரு சிறப்பான குவாலிட்டி. அவர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாராம். வாத்தியார் கிளாஸுக்கு வந்தார், நல்ல வாத்தியார். அந்த வாத்தியார் நல்ல கிளாஸ் எடுப்பார், நல்ல பைபிள் சொல்லி கொடுப்பார், பிபிலிக்கலாக பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார், ஜென்ரலாக பேசுவார். கிளாஸ் மட்டும் பாடம் மட்டும் நடந்தோம்னா எல்லா வகையிலும் மக்களை தேய்ச்சி பண்ணுவார். அப்போ மறுமை வாழ்வுன்னு ஒன்று இருக்குப்பா, யாரெல்லாம் பரலோகத்துக்கு போக ஆசைன்னாராம். எல்லா ஸ்டூடெண்ட்டும் நான் போகிறேன்னாங்களாம். இவர் மட்டும் போகிறேன்னு சொல்லலையாம். எதுக்குன்னு கேட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், என் மக்கள் நிறைய அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க, அந்த மக்களுக்கு சுவிசேஷம் போல, அந்த மக்களுக்கு வாழ்வில்லை, அந்த மக்கள் என்னைக்கு பரலோகத்துக்கு போகிறாங்களோ அன்னைக்கு தான் நான் பரலோகத்துக்கு போவேன்னு சொன்னாராம். மற்றவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறவர். ஃபஸ்ட்டு உண்மை இருந்துச்சு, செகண்டு அடுத்தவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறவர். இது செகண்ட் அந்த மிஷனுடைய வாழ்வு, தலைவருடைய அடுத்த பொசிஷன். மூணாவது பொசிஷன் என்னென்னா, அவர்கிட்ட ஒருத்தர் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்குறார், நீ எப்படி இந்த தேசத்து ஜனாதிபதியான. அவர் யாருன்னா பின்தங்கின மக்கள்,
இப்போ இந்த பக்கம் கடந்து போனால் ஒரு கிராமம் இருக்குது, கொஞ்சம் தூரத்தில் எந்தவித அடிப்படை வசதி இல்லை, வீட்டுக்கு வாசல் இல்லை, அவங்களுக்கு கூரை வீடு, வீட்டோடைய விலையே 4000 ரூபா 5000 ரூபா தான் இப்படி போட்டிருப்பாங்க. கவர்மெண்ட் இடத்துல இந்த நதி ஓரம் நாடு ஓரமாக இருப்பாங்க, ஓடை இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாத்ரூம் கிடையாது, எந்தவித அடிப்படை. இப்போ வந்து கொரோனாக்கு அப்புறம் உங்களுக்கு பைக் வந்திருக்கு, கடனுக்கு கொடுத்தாங்க வாங்கிட்டாங்க பைக்கு கொரோனா காலத்துக்கு அப்புறம். அதுக்கு முன்னே சைக்கிள் கூட அவங்கள்ட்ட கிடையாது. இப்படி பின்தங்கின மக்கள் வாழ்கிறாங்க. இந்த மக்கள் எல்லாம் என்னைக்கு நல்லா வர்றாங்களோ அந்த அன்னைக்கு தான் நான் என் வாழ்வை அர்ப்பணிப்பேன்னு சொன்னார். மூன்றாவது, ஒருத்தர் வந்து நீ எப்படி பெரிய ஆளான, இப்படி நீ அடிமைப்பட்டு கிடந்தியே, பின்தங்கி நீ கிடந்தியே, நீ எப்படி வாழ்க்கையில் முன்னேறினேன்னு அவர்கிட்ட கேட்குறப்போ அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்குறார். நீ உங்களை வந்து பார்க்கணும், பேட்டி எடுக்கணும், பத்திரிக்கையில் போடணும், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு திரும்ப திரும்ப கேட்குறார். ஒரு நாள் காலை 5 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறார், காலை 5 o'clock. அந்த 5 o'clock அப்பாயின்மெண்ட்டில் அவர் 4:45 போயிடுறார். அவர் ஆபிரகாமன் அந்த கிளாஸுக்கு வருங்க. அவர் நீக்ரோ இனத்தை சேர்ந்தவர், பின்தங்கின அமெரிக்காவில் கருப்பு இனம். இன்றைக்கும் கருப்பு இனம் ரொம்ப அடிமைப்பட்டு கிடக்கு, அவங்ககிட்ட ரொம்ப பின்னால் இருக்காங்க. இன்றைக்கி அடிமைப்பட்டு போன ஆட்சியாளர் காலத்தில் ஒருத்தர் சுட்டு கொண்டுட்டாங்க, பெரிய பரபரப்பு நீக்ரோகளுக்கு. அப்போ அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு போகிறப்போ அவர் 4:45 4:30 போயிட்டாராம். போயிட்டு அவர் அப்பாயின்மெண்ட் இருக்குமோ அவர் யார் கூட பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னே ஆபிரகாம் லிங்கன் அந்த ரூமுக்கு போயிட்டார். அவர் ரூமில் யாரோடு பேசி கொண்டு இருக்கிறார். அங்கே இருக்க வாட்ச்மேனை பார்த்து என்னன்னு கேட்குறப்போ வாட்ச்மேன் சொல்கிறாரு, அவர் எப்போவுமே 4 மணிக்கு வந்துடுவார், 4 to 5 அவருடைய டைம் ப்ரேயர் டைம், ஆண்டவரோடு ஜெபிக்கிற நேரம். தன்னை உருவாக்கின தகப்பனோடு அவர் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு தான் அவர் அடுத்த வேலையை செய்வார். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் 5 மணிக்கு, வேறு யாருக்கு இல்லை, உங்களுக்கு தான் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட்டு. அவர் உள்ளே போனோடனே நீங்கள் எப்படி இவ்வளோ சீக்கிரம் வந்தீங்கன்னா அதான் என்னுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் கேட்ட முன்னேற்றம். எனக்கும் கடவுளுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள பாலம் என்னுடைய ஜெபம். நம்ம ஜெபத்தில் எவைகளை கேட்கிறோமோ, இசைக்கியா மரணத்தை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, செத்து போப்படாங்கிறாரு. மோசே வந்து நீ செத்து போப்படாங்கிறாரு. உடனே அடுத்த நிமிஷம் ஜெபிக்க ஆரம்பிச்சார். அடுத்த நிமிஷம் டாக்டரை பார்க்க போல, ஒரு கை வைத்தியம் கூப்பிடல, வைத்தியரை கூப்பிடல. நம்ம என்ன ஆகும், உடனே ஒரு டாக்டரை பார்த்துன்னு கொஞ்சம் கிட்னியை மாற்றிக்கலாமா, லிவரை மாற்றிக்கலாமா, ஹார்ட்டை மாற்றிக்கலாமா, பைபாஸ் பண்ணிக்கலாமா, ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு நம்ம கேட்குறோம், தேடுறோம். அடுத்து தான் கடவுள்கிட்ட போகிறோம். ஆனால் அவர் முதல்ல டாக்டர்கிட்ட போயிறார். இதுதான் சிலுவை. சிலுவை என்பது பாடுகளின் மத்தியில் ஆண்டவரோடு நம்மளுக்கு அந்த உறவு, நாம் உண்மையுள்ள மக்களாய், நாம் பிறருக்கான வாழ்வை அர்ப்பணிக்கிற மக்களாய், மூன்றாவதாக ஆண்டவரோடு தொடர்புள்ள மக்களாய் நம்ம என்னைக்கு மாறுறோமோ அதுதான் சிலுவை. அதுதான் பவுலடிகள் சொல்கிறப்போ, சிலுவை குறித்தான பிரசங்கம் கெட்டுப்பொருளுக்கு பைத்தியம் மூடத்தனங்கிறார், அதில் முட்டாளுங்கிறார். ரட்சிக்கப்படுகிற விடுதலை பெறுகிற நமக்கோ அது காடோடைய ஸ்ட்ரென்த்துங்கிறார். ஏன்னா ப்ராக்டிக்கலாக அவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றார். அப்போஸ்தலர் 22 சொல்கிறார், நான் யூதன், கமாலியன் பாதத்தில் படித்தவன், வைராக்கியத்தின்படி நடக்கப்பட்டவன், நான் பெரிய ஜாதிக்காரன், ஆனால் எல்லாவற்றையும் குப்பையுமாய் நஷ்டமாய் கருதுகிறேன். எப்போ சொல்கிறாருன்னா, அவருக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்போஸ்தலர் 21. அந்த தண்டனை பெறுமுன்ன அவரை எல்லாரும் குத்த போகிறான், அடிக்க போகிறான். அப்போ இருக்க அந்த தேசாதிபதி வந்து எப்போ அவரை கொன்னுற போகிறாங்கன்னு அவரை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறப்ப அங்கே ஒரு மெசேஜ் கொடுக்குறார். ஒரு படியில் நின்று ஒரு மெசேஜ், அப்போஸ்தலர் 21 படியில் நின்று ஒரு மெசேஜ் 1 hour, ஒரு பல மணி நேரம் பேசுகிறார். அந்த செய்தி தான் தன் தாழ்மையின் ஜெபம். அந்த ஜெபத்தில் தான் சொல்கிறார் நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்படி இருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கி இந்த லெந்து காலங்கள் 2025 ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். 2025 லெந்து காலங்களில் ஆண்டவரோடு நோக்கி நம்ம இடைப்பட்டிருக்கிறோம். இடைப்பட்டிருக்கிற நீங்கள் நானும் கடவுளோடு ஒரு ஒப்புரவுள்ள மக்களாய் காணப்படுகிறோமா? இது நம்மை புதுமைப்படுத்துகிற ஒரு காலம், நம்மை பசுமையான காலம், நம்மை பசுமை பண்ணிக்கிற ஒரு காலங்கள். இந்த காலங்களில் நம்ம ஆண்டவரோடு எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? எங்களுடைய விண்ணப்பத்தை கேளுங்கப்பா, எங்களுடைய கண்ணீரான வாழ்வை பாருங்க, மனம் வருங்க. என்ன நோக்கத்தோடு இந்த கூட்டத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கீங்கப்பா.
இந்த சிலுவை தியான கூட்டங்களில் உம்மை நோக்கி பார்க்க இருக்கிறோம்ப்பா. என்னுடைய பாடுகள் தெரியும், என்னுடைய வேதனைகள் தெரியும். இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ வேதனை, இவ்வளோ துன்பம், குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லாத நிலைமைப்பா. குழப்பம், வேதனை, துன்பம். ஒரு நாளைக்கு நிறைய வருமானம் வருது, ஆனால் அந்த வருமானம் ஒரு சரியான முறையில் செலவாகலை. ஒன்று குடிங்கிற ஒரு பழக்கத்துக்கு போகுது, ரெண்டாவது மருத்துவங்கிற ஒரு பழத்துக்கு போகுது, இன்னொன்று கடன்கிற வட்டிக்காக போய்கிட்டு இருக்கு. எனக்கு ஒரு அமைதி இல்லாத நிலைமை தகப்பனே, எனக்கு அமைதியை தரமாட்டீங்களா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே. பென்ஷன் வருது, பென்ஷன் வந்தாலும் என் வாழ்க்கையில் அமைதி இல்லை. கவர்மெண்ட் பென்ஷன், நல்ல பென்ஷன் வருதுப்பா, ஆனால் பல பிரச்சனை. 2 பெண்ணு 1 மகன். இந்த கஷ்டத்தின் மத்தியில் என் பென்ஷன் நிமித்தம் எவ்வளோ வேதனை, எவ்வளோ துன்பம். அந்த 1ஆம் தேதியிலேருந்து அந்த என்ன வேதனை, என்ன துன்பம்பா. ஒரு விசை கூட எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, ஏக்கமான வாழ்வை கொடுங்கப்பா. இந்த ஏக்கத்திலேருந்து ஒரு விடுதலை கொடுங்க. அந்த விடுதலைக்காக உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிறேன், உண்மை நோக்கி பார்க்கிறேன், உங்களுடைய கிருபைக்காக காத்திருக்கிறேன்ப்பா. அவ்வளோ பென்ஷன் வந்தாலும் என் பிள்ளைக்கு நான் ஃபீஸ் கட்ட முடியாத நிலைமையில் கண்ணீரான வாழ்வில் இருக்கிறேன் தகப்பனே. ஒரு விசை கூட எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. உங்களுடைய பிரசனத்தை தரமாட்டீங்களா? உங்களுடைய விடுதலை தரமாட்டீங்களா? உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன் தகப்பனே. இது இந்த 2 நாட்கள்ல இந்த சிலுவை தியான கூட்டத்துல ஒரு அற்புதம் எனக்கு நடக்கணுமாப்பா. நான் விசுவாசத்தோடு எசேக்கியா ராஜாவை போல கண்ணீரோடு உம்முடைய பாதத்துல நிக்கிறேன் தகப்பனே. அந்த ஏக்கத்தோடு உம்முடைய கிருபைக்காக நிக்கிறேன் தகப்பனே. ஒரு விசை கூட மனமிறங்கப்பா. உம்முடைய கிருபையை தாங்க, உம்முடைய இரக்கத்தை தாங்க தகப்பனே. ஒரு விசை கூட மனமிறங்க. எனக்கு ஒரு விடுதலை தாங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க தகப்பனே. உம்மை நோக்கி பார்க்கிறேன் தகப்பனே. எனக்கு ஒரு விடுதலை தர மாட்டீங்களா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதர குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. மனமிறங்க. உம்முடைய தூயாவுடைய மகிமை எங்களோடு இடைபெறட்டும். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் விற்கப்படலை. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய கிருபையை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய இரக்கத்தை நோக்கி பார்க்கிறோம். நீங்க மனமிறங்கப்பா. உம்முடைய பிரசனத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. உம்முடைய விடுதலை எங்களுக்கு தாங்க தகப்பனே. உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்க. இந்த சிலுவையை குறித்த பிரசங்கம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமும், ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன். யார் தன் வாழ்வை அர்ப்பணித்து ஆண்டவருக்காக தன் வாழ்வை ஒப்பு கொடுக்கிறாங்களோ அந்த மக்களை ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். அந்த வில்லியம் கேரி இங்கிலாண்டில் ஷூ ரிப்பேர் பண்ணுற கடை வச்சுருந்தார். ஷூ ரிப்பேர் பண்ணுவார். அப்போ தாமஸுங்கிற ஒரு மனிதர் போனார். இந்தியாவில் கல்கட்டா பகுதியில் சுந்தர்பன்ஸ் ஏரியாவில் பணி செய்துட்டு கல்கட்டா சிட்டியில் அவர் டாக்டர் தாமஸ் லீவில் தன் ஊர் இங்கிலாந்துக்கு போனார். இங்கிலாந்து போயிருக்கப்போ அந்த ஷூ ரிப்பேர் பண்ணுற கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். அப்போ இதே மாதிரி நான் இந்தியாவுக்கு போனேன், ஆண்டோடைய ஊழியத்தை செஞ்சேன், காஸ்பல் பணி செஞ்சேன்னு சொன்னார் தாமஸ். வில்லியம் கேரி சொன்னார், என்னையும் கூட்டிகிட்டு போனார். அப்போ அவர் சொன்னார், அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், மக்கள் ஊழியர் இல்லாமல் இருக்காங்க, நீ வாப்பான்னார். உடனே அவர் போய் மனைவிட்டு கேட்டார். மனைவி கேட்குறப்போ மனைவி சொல்லிச்சு, யூ ஆர் யுவர் ஃபூல், நீ ஒரு முட்டாள். கோமணம் கூட அவனுக்கு கேட்ட தெரியல அந்த ஊருக்காரனுக்கு. நான் சொல்லுறது 1750 கிட்டத்தட்ட 270 ஆண்டுகளுக்கு முன்னால். கோமணம் கூட உனக்கு கிட்ட தெரியாதரா? அங்கே போய் போகிறங்கிற முட்டாளே, இங்கே செய்யடா ஊழியத்தை நினச்சி. ஆனால் அவருக்கு இந்தியா மேலே ஒரு பற்றுதல், ஆனால் அவர் அந்த அம்மாவை என்னென்னவோ சமாளித்து பார்த்தார். அந்த அம்மா ஒத்துக்கலை. அந்த அம்மாவுடைய தங்கை ஒன்று இருந்துச்சு, தங்கையோடு பேசுகிறார். தங்கை ஓகே போகலாம் என்ன, அது அக்காவை சரி பண்ணிடுச்சு. அக்காவை கூப்பிட்டு, அக்கா போகலாம், நல்ல ஊர், அது என்னென்னவோ சொல்லி அக்கா ஏமாற்றி 3 பிள்ளைகளும் கூட்டிகிட்டு இந்தியாவுக்குள்ளே வந்துட்டார். வந்த கொஞ்ச நாளில் தாமஸ் ஏதோ தவறு பண்ணிட்டான்னு அந்த இங்கிலாந்து கவர்மெண்ட்டை அவர் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுச்சு. இவங்க இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறான்னு நினச்சிட்டு ஊழியம் பண்ணலான்னு வந்தாங்க. ஆனால் வந்து 6 மாதத்தில் அவங்க கொண்டு வந்த பணம் எல்லாம் காலி ஆகிடுச்சு. பணம் இல்லை கையில். இப்போ வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாது, அந்த சிட்டியில் தங்க முடியாது. அங்கேருந்து 60 கிலோமீட்டர் கேனிங்கிற ஒரு பகுதியில் ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு காட்டுக்குள்ளே இருக்க வீட்டுக்குள்ளே ஜன்னல் கிடையாது, வீட்டில் கதவு கிடையாது. யாரோ ஒருத்தர் கதவு ஜன்னல் இல்லாமல் ஒரு பங்களாவை வாடகை கொடுக்குறார். எலிகளும் பேய்களும் பூச்சிகளும் அடைந்திருக்க ஒரு பங்களா. முதல் 2 வயசு குழந்தை 1 நாள் 2 நாள் உணவு இல்லாமல் அழுகுது. அழுகிறப்போ
இவர் அந்த குழந்தையை தூக்கிட்டு போகிறப்ப அந்த வில்லியம் கேரியுடைய பயோகிராஃபியை பார்த்திங்கன்னா தெரியும், வாழ்க்கை வரலாறு. அந்த குழந்தை அழுகுது, அதை அதனுடைய ஃபெட்டாக்ஸை முதுகில் போட்டு தட்டிக்கிட்டே போகிறார். அது அங்கே இருக்க கடை பக்கமாக போகிறப்போ அந்த கல்கட்டா சிட்டி, வெஸ்ட் பெங்காலில் எந்த சிட்டிக்கு போனாலும், எல்லா சிட்டிக்கும் போயிட்டேன் வெஸ்ட் பெங்காலில். காய்கறி மார்க்கெட் அவ்வளோ இனிமையாக அழகாக இருக்கும். காய்கறி மார்க்கெட் பார்ப்பதற்கு லுக்கு, ஏன்னா அவங்களுக்கு விவசாயம் தான் முக்கியம். அந்த காய்கறியை பார்த்து அந்த பிள்ளை அழுகுது, பசியில். இவர் பட்டாக்ஸை தட்டுறாரு. இவர் அந்த அழுகையை பார்த்துட்டு அந்த ஊர் பெண்மணி ஒன்று ஒரு தட்டு நிறையா காயை கொண்டே வீட்டில் கொடுக்குது. இவங்க வீட்டில் அவர் சொல்ல, இப்போ தான்மா சாப்பிட்டோம், வேண்டாமாங்கிறார். ஆனால் சாப்பிட்டு 4 நாள் தான் ஆச்சு. அந்த குழந்தை பால் குடித்து 2 நாள் தான் ஆச்சு. இல்லை, அந்த அம்மா கொடுத்துட்டு போகுது. அந்த அவனுடைய மனைவி சொல்லுது, வாயா நம்ம ஊருக்கு போயிடுவோம், நம்ம ஊருக்கு இங்கேருந்தே போயிடுவோம், இங்கே இந்த ஊர் நமக்கு வேண்டாம், நம்ம ஊருக்கே போயிடுவோன்னு சொல்லுது. இவர் போய் தனியாக ஒரு மரத்தடியில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறாரு. இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்கு என்னை அழைச்சிட்டு வந்தீங்க, என் வாழ்வே இருளாக மாறிக்கிட்டு இருக்கேன். 2 வயது குழந்தைக்கு பால் இல்லை, பசி, நான் சாப்பிடல, வேலை இல்லை, என் வாழ்வு எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு, என்ன அழுது ஜெபம் பண்ணுறார். கொஞ்ச நாளில் அந்த குழந்தை செத்து போச்சு, பசி இல்லை. அடுத்த குழந்தை ஜுரம் வந்து செத்து போச்சு, 2வது குழந்தை. மனைவிக்கு பைத்தியமாகி செத்து போனாங்க. 7 ஆண்டுகள் கழித்து போயிடுச்சு. அங்கே கவர்னர் ஜென்ரலாக ஒருத்தர் வர்றார். இவர் போய் விவசாயம் பண்ணி, விவசாயத்தில் அந்த தோட்டத்தில் வேலை செஞ்சு, மம்பட்டி எடுத்து வேலை செஞ்சு, அதில் வர்றது இவர் மகனும் சாப்பிட்றாங்க. மகனையும் கொண்டு வேலைக்கு விட்டுட்டார். பெரிய பையனும் 12 வயசு. அந்த ஊர் 7 ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு. 7 ஆண்டுகள் அந்த எப்படி எகிப்து மக்களுக்கு யோசேப்பை கொண்டு வரும் 7 ஆண்டுகள் பஞ்சத்தின் ஆண்டுகள், 7 ஆண்டுகள் பசுமையின் ஆண்டுகள். அந்த பசுமையான வரும் அந்த மரம், அந்த மாடு நல்ல கதன்னு இருக்கும். அடுத்து வர 7 மாடு அந்த பசுமை மாட்டை சாப்பிட்றோம். அதே மாதிரி 7 ஆண்டுகள் வறட்சியான ஆண்டு. அவர் கஷ்டம், வேதனை, துன்பம், கண்ணீர். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூலில் கொண்டு வேலைக்கு போடுறாங்க. இங்கிலீஷ்க்கு டீச்சரில், யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் டீச்சராக போகிறவர் வெஸ்ட் பெங்கால் மொழிக்கு இலக்கணம் எழுதுகிறார். வெஸ்ட் பெங்கால் மொழிக்கு இலக்கணம் எழுதுகிறார். அடுத்து இங்கிலீஷ் பேப்பர் ஆரம்பிக்கிறார். இந்தியாவில் முதலாவது இங்கிலீஷ் பேப்பர். அடுத்து உயர்கல்வி, பியூசி, பிஏ, பிகாம், இன்றைக்கி ஐயருங்க படிக்கிற பிடி, உயர்கல்வி இந்தியாவில் ஆரம்பிக்கிறார். 3 மொழிகளில் முழுமையான வேதாகமத்தை இந்தியாவில் 3 மொழிகளில் மொழிபெயர்க்கிறார். 27 29 மொழிகளில் புதிய ஏற்பாடு மொழிபெயர்க்கிறார். 7 ஆண்டுகளில். அவர் 14 ஆண்டுகள் கணக்கு சொல்கிறாங்க. நாங்கள் போய் பார்த்தா 7 ஆண்டுகளில் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்ட முடியுமான்னு தெரியாது. நான் போன வருஷம் இந்த பாஸ்டர்ஸ்லாம் போய் பார்த்தாங்க, நானும் போய் பார்த்தேன் வில்லியம் பெரிய இருந்த இடத்த. ஆனால் அவ்வளோ பெருசாக கட்ட முடியுமான்னு, எனக்கு 7 ஆண்டுகளில் கட்ட முடியுமான்னு தெரியல. அந்த யூபிலி ஆற்று ஓரமாகவே கட்டியிருக்காரு. ஆனால் பெரிய பெரிய கன்வென்ஷன், பெரிய மாற்றங்கள் இல்லை மக்கள் மத்தியில் அவர் காலங்களில். ஆனால் அந்த மக்களுக்கு அவ்வளோ உதவி செய்திருக்கிறார். இதுதான் சிலுவை குறித்த பிரசங்கம், கெட்டுப்பொருளுக்கு பைத்தியமும். இதை திங்க் பண்ணுறப்ப எனக்கு என்ன வருதுன்னா, எபிரேயர் 11:24, விசுவாசத்தினாலே மோசே பெரியவனாகிறார். பெரியவன் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பாக்கிலும் தன் ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு. இப்போ யாத்ராம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வந்தீங்கன்னா அந்த வேர்டு அப்படியே வரும். அவர் பெரியவன் ஆயிட்டார், அவர் பிறந்துட்டார். பிறந்த உடனே எகிப்து சொல்கிறான், நீ யாரெல்லாம் ஆம்பளை பிள்ளை பிறந்தால் தூக்கி தண்ணிக்குள்ளே ஏறிடாங்கிறான். இல்லை ஆம்பளை பிள்ளை பிறக்குமனே கொன்றாங்கிறான். பிறக்கிறப்பவே அந்த டெலிவரி பார்க்குறவளை கூப்பிட்டு ஆம்பளை பிள்ளைனா கொன்று, யார் எப்ரேய குழந்தைங்களாம் க்ளோஸ் பண்ணிடு, ஆம்பளை பிள்ளை இருக்கக்கூடாதுங்கிறான். ஏன்னா அவன் பயங்கர பலசாலியாக இருக்கிறான். அந்த மக்கள் 2 பேரும் ரொம்ப கடவுளுக்கு பயப்படுறாங்க, கொல்ல மாட்டுறாங்க. அப்போ தண்ணிக்குள்ளே தூக்கி போடுங்கிறான். மோசே பிறந்து 3 மாதம் ஆச்சு. இயேசு பிறக்கிறப்போ எப்படி ஆண் பிள்ளையெல்லாம் கொல்றதுக்கு அங்கே இருக்க ராஜா சொன்னாரோ, லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் அதே மாதிரி இப்போ ஒரு கட்டளைங்க வந்துச்சு. அப்போ இந்த இவரை தூக்கி அந்த அம்மா 3 மாதம் ரொம்ப அழகாக இருக்கார். மோசே ரொம்ப பிரைட்டு, ரொம்ப அழகாக இருக்கார். தூக்கி போட மனசில் அந்த அம்மா 3 மாதம் வச்சுட்டு வேறு வழியில் இனிமை வச்சுருந்து அந்த அம்மாவும் செத்து போனோம். நாணல் பெட்டியில் வச்சு தண்ணிக்குள்ளே போட்டுருச்சு. தண்ணிக்குள்ளே நாணல் பெட்டியை பார்வனுடைய தங்கை பார்க்குறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க, வளர்த்து அதனுடைய எகிப்தியனை போல் அந்த மகனை வளர்க்குறாங்க. எகிப்தியுடைய ஆக்டிவிட்டீஸ், எகிப்து மக்களுடைய என்ன வில் வித்தைகளோ. மோசே அந்த 40 ஆண்டுகள் எகிப்தில் இருக்கிறப்போ உலகத்தில் உள்ள 2வது பணக்காரனா ஒரு அம்மா பிரசங்கம் பண்ணிச்சு. அப்படி
அவ்வளோ கோல்டு அவர்கிட்ட இருந்துச்சான் 40 வயசில். ஏன்னா ராஜாவுடைய மருமகன், வாரிசு. ஆனால் ஒரு பெரியவனான போது அவருக்கு அந்த இது வந்தோடனே அவர் தன் தனங்களை சந்திக்க போகிறாரு. அந்த பிளட்டு அவருக்கு ஓடுது, அந்த பிளட்டு வந்துருச்சு. அந்த பிளட்டு வந்து அதுதான் பிளட்டு. நம்ம மக்கள் நீங்கள் வெளிநாட்டில் போய் பார்த்தோன்னா, ஓ நீங்கள் இந்தியரா, தமிழ்நாட்டு மக்களை விட இந்தியாவில், ஓ நீங்கள் தமிழரா கேட்பாங்க. ஓ நீங்கள் சென்னையா, அவங்க வீட்டில் பேசுகிறாங்க சென்னை மொழியில், குந்துக்கினியா உட்காந்துக்கினியா அவங்க பேசுகிறோன்னே நீ சென்னை மொழியா, இப்படி அந்த வாசனை, அந்த பிளட்டு போய் சந்திக்கிறான். சந்திக்கிறப்பும் தெரியும், அந்த யாத்திரா 2ஆம் அதிகாரத்தில் கரெக்டாக தெரியும். அங்கே ஒரு எகிப்தியன் எபிரேயன் அடிக்கிறான், அருவா எடுக்கிறான், பட்டுன்னு சீவிட்டான், மனுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டான், போய்கிட்டே இருந்துட்டான். சூப்பராக, ரொம்ப தைரியமாக. ஆனால் அவனுக்கு தெரியும் நாளைக்கு ஜெயிலுக்கு தான் போகணும், கொல்லத்தான் போகிறான்னு. நம்மளும் போட்டு கொடுத்துட்டான். நம்மளும் போட்டு கொடுக்கறத நம்மளு கிறிஸ்தவ மக்கள் இந்தியாவில் 2 விழுக்காடு. நம்ம போட்டு கொடுத்தே அழிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு குருவானவர் இப்படி சொல்வார். அவர் அந்த ஊரில் கொஞ்சம் பின்தங்கின குருவானவர். அந்த டைசிஸில் அவர்கிட்ட போய், எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், எனக்கு இறையலில் ரொம்ப ஞானமான, எனக்கு ஞானத்தை கொடுக்குறவர். அந்த ஆர்டினேஷன் வாங்குறப்போ, ஐயர் அபிஷேகம் வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா பிஷப் தலையில் கை வைப்பார். ஸ்டோல் போடுவாங்க. ஒன்று டீக்கனாக இருந்தால் இப்படி கிராஸாக இருக்க நேரே போடுவாங்க. அந்த விபி, இந்த கிளர்ச்சிக்கல் செக்ரட்டரி இல்லை கிளர்ச்சிக்கு யாரோ ஒருத்தர் போடுவாங்க. நேரே விட்டு நாங்கள் ஒன்றாக இணைவோன்னு முட்டி போட்டிருக்கிறவரை கையை தூக்கி எழுப்பாங்க. அப்போ அந்த ஐயர் சொல்கிறாரு, ஒன்றாக இணைவோன்னு தூக்குறப்பே பள்ளத்தில் தள்ளிடுவாரான். அவன் தான் போட்டு கொடுக்குற இணைவான். ப்ராக்டிக்கலாக நடக்கிறது இது. நீங்கள் குருவான ரொம்ப ஃப்ரெண்டான அப்புறமா கேளுங்கன்னு சொல்லுவார். உண்மையை எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க இந்த உண்மையை. அதே மாதிரி அவன் தப்பு போட்டு கொடுத்துட்டான். இப்போ அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லியாச்சு. அந்த யாத்திரை 2ஆம் அதிகாரத்தில் அவன் அரெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. எகிப்தியன் கூப்பிட்டு அவர் பார்வோனை அரெஸ்ட் பண்ணணுன்னு அங்கேருந்து ஓடிடுறார் வனாந்தரத்துக்கு. வனாந்தரத்துக்கு போனவர் சும்மா இல்லை, அங்கே அந்த பொம்பளைங்க தண்ணி, அந்த மீதியான தேசத்து அவன் மாமாவுடைய பிள்ளைகள் வர்றாங்க. வந்தோன்னே அது ஆட்டுக்கு தண்ணி காட்ட வருது. அங்கே இருக்க ஆண்கள் அதை அடித்து விரட்டினோன்னே இவன் போய் அதை தடுத்து அந்த மாடுகளுக்கு தண்ணி கொடுக்குறான். அந்த பொம்பளை பிள்ளை அவங்க அப்பாட்ட சொல்லுது, எபிரேயன் எங்களுக்கு உதவி செய்தான் இல்லை, ஒரு எகிப்தியன் உதவி செய்தான்னு சொல்கிறாங்க. அப்போ இவருடைய மாடல் எப்படி இருக்குது, இவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, ஒரு எகிப்தியன் மாதிரியே இருக்கார். அவர் ஆக்டிவிட்டிஸ் ஒரு எகிப்தியன் மாதிரி தெளிவாக சொல்கிறார். ஒரு எகிப்தியன் எங்களுக்கு உதவி செய்தான், எகிப்தியன் சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் அவருடைய பாடுகள் வந்து சரியான பாடுகள். நான் அந்த டூர் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் மோன்சி லாசல்ஸ் கூட போயிருக்கப்போ பார்த்தா பகலில் அவ்வளோ வெயில், இரவில் அவ்வளோ குளிர், கண்ணை தவிர அவர் எதுவுமே திறந்திருக்க முடியாது. குளிர், அவ்வளோ குளிர், மழையே கிடையாது. அந்த நைல் நதி பாயிற இடம் மட்டும்தான் தண்ணி, வேறு எங்கேயுமே அது 5 விழுக்காடு தான். நைல் நதி எங்கே போய்தோ அங்கே மட்டும்தான் தண்ணி இருக்கும். எகிப்தில் வேறு எங்கேயுமே தண்ணி இருக்காது. உலகத்திலே முதலாவது ஹோட்டலில் காசு கொடுத்து தண்ணி வாங்கணும். எப்படி இட்லி தோசை காசு கொடுத்து வாங்குறோமோ தண்ணியும் காசு கொடுத்து வாங்கணும். எகிப்து தேசத்தில் தண்ணி குடிக்க ஃப்ரீயாக தரமாட்டாங்க, அவ்வளோ டிமாண்டு தண்ணிக்கு. பயங்கரமான எரிச்சல் வெயிலில். அவருடைய வாழ்வு 40 ஆண்டுகள் அவ்வளோ எரிச்சலான வாழ்வு. அப்போ தான் அந்த மாறாவது அடுத்த 40 தண்ணி கசப்பு, தண்ணி இல்லை, முறுமுறுக்கிறாங்க. வனாந்திரத்தில் உணவு இல்லை, முறுமுறுக்கிறாங்க. என்னாகும் 21 வந்தீங்கன்னா உணவு இல்லை, முறுமுறுக்கிறாங்க. அவ்வளவு கஷ்டமான ஒரு ஊர். 40 ஆண்டுகள் தலைமைத்துவம் இல்லாமல் ஒரு வனாந்திரத்தில் பரதேசியாக இருந்திருக்கிறாருன்னா இதுதாங்க சிலுவை பற்றிய உபதேசம். கெட்டுப்போற அவர் அப்படி நினச்சிருந்தா அவர் அந்த பாடுகளை விட்டுட்டு இங்கே இடத்துல வந்திருக்கலாமா? இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்த நோக்கமே உங்களை மீட்டு கொள்வதற்காக, தம்முடைய சொந்த இரத்தத்தினால் உங்களை மீட்டு கொள்வதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். உங்களை என்னையும் வாழ்வு கொடுப்பதற்காக, அடிமைப்பட்ட மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக. மார்க் 3ஆம் அதிகாரத்தில் 18 வருடங்கள் எவ்வளவும் நிமிரக்கூடாத ஒரு கூனி நிற்கிறாங்க. இப்படி கிட்டு 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 கிட்டுன்னு ஆடி நிற்கிது. அது வாரத்தின் முதல் நாள், வாரத்துடைய கடைசி நாள், ஓய்வு நாள், சபாட்டிக் டே, சனிக்கிழமை. அன்னைக்கு வேலையே செய்யக்கூடாது. ஓய்வு நாள் வேலை செய்கிற எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். இதுதான் சட்டம். அந்த சட்டத்தின் மத்தியிலையும் அவர் அந்த பரிசுத்தமான வாரத்தோட கடைசியில் ஆலயத்துக்குள்ளே வர்றாரு. வர்றப்ப அந்த அம்மாவை நீ எழுந்து நடங்கிறாரு. அங்கே இருக்க வேதபாரகர் சொல்கிறாங்க, வேதபாரனா எங்களை மாதிரி அங்கி போட்டவங்க தான் சொல்கிறாங்க. இங்கே இருக்க செக்ரட்டரி ட்ரெஷரர் மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆல்ஃபியன் ஒரு செக்ரட்டரி வந்தோன்னு சொன்னார், இங்கே ஒரு செக்ரட்டரி ட்ரெஷரர் இருக்காங்கன்னாரு. இதே மாதிரி செக்ரட்டரி ட்ரெஷர் தான் சொல்கிறாங்க. யோ எத்தனை நாள் இருக்குது, அன்னைக்கு நீ செஞ்சுக்கோ, இன்றைக்கி என்ன பண்ணக்கூடாது, வேலை செய்யக்கூடாது.
அற்புதம் செய்ய விடாமல் தடை பண்ணுறது யார்? வேதபாரர்களும் பரிசேயரும். இவங்க தான் ஜனப்பிரிவு சங்கம். அதுதான் ஆட்சி மன்ற குழு. வேலை செய்ய விடாமல் தடுக்கிறது. அவங்க தான் இயேசுவை சிலுவையில் அறைஞ்சாங்க. கடந்த நாளில் ஜனக்கருவி சங்கமும் பிலாத்தும் ரோம பேரரசும் பிலாத்து ரோம பேரரசில் தான் இருக்கிறார். ஒரு வெள்ளிக்கிழமை சிந்தனை பண்ணியிருப்பீங்க. அவங்க சொன்னாங்க, ஐயோ ஒரு நல்லவரா, ஏன்டா அவரை போய் அடிக்கிறா, எத்தனை ஏழைக்கு உதவிடா, போடா போட்டும் போங்கடா, எத்தனையோ பேரை ரிலீஸ் பண்ணாதில்ல, இவன் ஒருத்தன் போடாங்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களை மாதிரி ஆள், முதல்ல சிலுவையில் அறையா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நீ என்னையா சொல்கிறது? நீதிமான் பிலாத்து சொல்கிறார். அங்கே இயேசு வந்த பொழுது பிலாத்தும் அவருக்கு மேலேருந்து அந்த ராஜா பேர் யார், எந்த ராஜாட்ட அனுப்புகிறாங்க? ரோம ராஜாட்ட அனுப்புகிறாங்க அவரை. அவங்க 2 பேரும் நண்பர்கள் ஆகிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இயேசு வந்த பொழுது என்ன ஆகிட்டாங்க? பகைகள் மன்னிக்கப்பட்டுருச்சு. ஆனால் அவரை சிலுவையில் இறைந்தது யார்? காந்தியை கொன்னது யார்? முதல்ல யாரா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இதுதான் சிலுவைப்பாடுகள். இந்த சிலுவைப்பாடில் தான் 2 கொரிந்தியர் 11 பவுலடிகள் சொல்கிறப்போ 1 குறைய 40 முறை அடிக்கப்பட்டிருக்கேன், மில்லாறுகளால் அடிக்கப்பட்டிருக்கேன். ராப்பகல் தண்ணிக்குள்ளே இருந்திருக்கிறேன். தண்ணிக்குள்ளே, கடலுக்குள்ளே 24 மணி நேரம், தண்ணிக்குள்ளே 40 நாள் இருந்திருக்கேன். எவ்வளோ வேதனை! கூடையில் வச்சு என்னை கடத்திருக்காங்க. இதெல்லாம் கிறிஸ்துவுக்கு நஷ்டமும். நான் வேலை செஞ்சேன், ஆனால் அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன். நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன்னு சொல்கிறேன். கிறிஸ்துவுக்காக என் வாழ்வை அர்ப்பணிப்பது. கடந்த நாட்களில் ஒரு மிஷினரியை பற்றி கேட்குறப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ பைபிளை பற்றி 1530 அப்புறம் நீ பைபிளை பற்றி பிரசங்கம் பண்ணக்கூடாது, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லக்கூடாதுன்னு திருச்செவனுடைய பிஷப் ஆட்சியாளர்கள் சொல்கிறாங்க. 1530 ஒன்று அதை சொன்னால் உன்னைய உயிரோடு எழிச்சிருவோம், சொல்லாமல் அவனை சொல்ல மாட்டேன்னு போனால் உனக்கு நல்ல வாழ்வு தரான். எதை செய்கிற நீ? எரிக்கிறதாங்க எங்களுக்கு வாழ்வுன்னாரான். அவர் ரொம்ப சந்தோஷமாக சொன்னாராம். போன வெள்ளிக்கிழமை மெசேஜில் அதை சொன்னேன். அதுதான் கிறிஸ்தவம். இன்றைக்கி நிறையா பாஸ்டர்ஸு இயேசுவை ஏற்றுக்கொள், உனக்கு வீடு தருவார், குழந்தை தருவார், உன் கஷ்டத்தை மாற்றுவார், உனக்கு பணக்காரன் ஆக்கிடுவார், உனக்கு எல்லா வாழ்வும் கிடைக்கும், அற்புதம் கிடைக்கும்னு நிறைய பேர் பிளெஸ்ஸிங்கே பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ சிலுவை என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து மத்தேயு 16 பேதுருவிட்ட சொல்கிறார், அனுதினம் தன் சிலுவை எடுத்துக்கிட்டு போகணுங்கிறாரு. லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் சிலுவை எடுத்துக்கிட்டு போடாங்கிறாரு. பாடுகள் இருக்குடா. கிறிஸ்தவனாலே என்னது இருக்குது? பாடுகள் இருக்குது, வேதனைகள் இருக்குது. கிறிஸ்துவனாலே வேதனை தான். அந்த வேதனையின் மத்தியில் நீ ஸ்டப்பனாக நிற்கிறதா. ஆனால் பின்னால் ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் யோபுக்கு கிடைச்சது. யாரெல்லாம் அந்த பாடுகள் மத்தியில் தாவீது 40 ஆண்டுகளில் சவுலுக்கு பயந்து ஓடி அந்த ஸ்டப்பனான் என்னதால தாவீதுடைய குலவிளக்கில் உலகத்தை மீட்டுக்கொள்ளும் ரட்சகர் வந்தார். காரணம் தாவீது அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். யார் பாடுகளை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம ஆண்டவரை நோக்கி வர்றோம், பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்கு. நமக்கு வயிற்று வலி, தலைவலி, வியாதி மூலம் எத்தனையோ கேன்சர் பேஷண்ட்லேருந்து விடுதலை கிடைக்குது. ஆனால் விடுதலை கிடைச்ச பிறகு நீ கிறிஸ்தவன் ஆயிட்ட, உன் மகனுக்கு நான் பொண்ணு தரமாட்டேன், உன் மகளுக்கு நான் மாப்பிள்ளை தரமாட்டேன், என் சொத்துக்களில் உனக்கு பங்கு தரமாட்டேன், நீ வேற மதத்துக்கு போயிட்டேன்னு இந்த அரசாங்கம் இந்த மக்கள் சொல்றப்போ வேண்டாம், உன் சொத்து வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்னு விட்டுட்டு என்னைக்கு வருகிறோமோ அந்த பாடுகள், இந்த சொத்து உலக பிரகமாக எனக்கு முக்கியம் இல்லை, இறந்த பிறகு நான் ஒன்றை எடுத்துட்டு போக முடியாதுன்னு என்னைக்கு நம்ம விட்டுட்டு வர்றோமோ அன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், அன்னைக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்கும் ஆண்டவர். ஒருவேளை நீங்கள் நானும் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிறோமா? இயேசு சிலுவைதான் அன்னைக்கு அருமையா போட்டிருக்காங்க. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போலுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிறோம் நமக்கோ அது தேவபலன். சிலுவை என்பது பாடுகள், கிறிஸ்து என்பது பாடுகள், கிறிஸ்து என்பது வேதனை. இன்னைக்கு ஊழியரா வந்துடுறாங்க. இதோ நம்ம டேவிட் ரொம்ப திறமையானவர், ஆனா 1 வருஷமாக வீட்டுக்கு வாடகை இல்லை, புலம்பிக்கிட்டே வரான். அவன் ஒய்ஃபு முந்தா நாள் என்கிட்ட கூப்பிட்டு வந்தா பிள்ளையில, ரொம்ப அழகான பொண்ணு அவன் ஒய்ஃபு. நான் கல்யாணம் நான் தான் நடத்தி வச்சேன். 2 பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டலாங்கள், வாடகை கொடுக்கல, என்ன சொல்கிறீங்கப்பா? அவர் கேட்குற ஒய்ஃபு, போய் ஜெபம் பண்ணு போன்னு வெட்டி விட்டேன். போய் ஜெபம் பண்ணு, கடவுள் தருவாரா? கடவுளை நம்பி தானே வந்த? எத்தனை பேர் இன்னைக்கு கஷ்டத்தில், எத்தனை பாஸ்டர் வேதனையில் இருக்காங்க. டெய்லி அன்றன்று அப்பங்களை எங்களுக்கு தரோம். ஜெபமே என்னது?
25 கிலோ அரிசி வாங்கி ஸ்டாக் வைக்கி சாப்பிட்றதில்ல ஜபம். இல்லைன்னா மொத்தமாக பேங்கில் ஏடிஎம் கார்டில் டெபிட் பண்ணி சாப்பிட்றதில்ல. நாளைக்கு காலையில் என்ன, நாளைக்கு ஃபீஸ் கட்டணுமே, நம்ம நிலைமை என்ன? இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது லக்ஸரி வாழ்வில். மிஸ்டரிகள் அந்த வில்லியம் கேரி வந்தாருன்னா திரும்பி நான் அந்த ஊருக்கு போவேன்னு வரல. அதுதான் கிறிஸ்தவம். எத்தனை மிஷனரிகள் இன்னைக்கு இங்கே வந்தாங்களோ அத்தனை மிஷனரியுடைய கல்லறை அங்கே இருக்குது. எந்த மிஷனுடைய கல்லறை அங்கே இருக்கோ அந்த தேசம் முன்னேற்றமாக இருக்கும். எந்த மிஷன் இன்னைக்கு நான் வட இந்தியாவில் அநேக ஊழிய இடங்களுக்கு போகிறேன், எந்த மிஷனரி வாழ்வங்க அர்ப்பணிக்குதோ, பிளெஸ்ஸிங் யூத் மிஷனில் சேவியர்னு எங்கிட்ட ஒரு அங்கிள் இருக்காங்க. அதில் ஜெய்சங்கர்னு ஒருத்தர் இருந்தார். பூங்குடி அம்மாவோ இது ஒரு அம்மா இப்போ வேலூரில் இருக்குது. அந்த அம்மா இருக்குது. ஒடிசாவில் ஊழியம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் ஒடிசாவில் திடீர்னு வெள்ளம். அவங்க ஒரு ஹாஸ்டல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இடையில ஒரு ஆறு. 3 நாள் மழை விடலை, போக முடியல. அந்த அம்மாவுடைய கணவர் எப்படியாவது அந்த ஹாஸ்டலில் பார்த்துடணும், அந்த ஏழை பிள்ளைகளுக்கு உணவு இல்லை 2 நாளாக, ஹாஸ்டலுக்கு எப்படியாவது போகணுன்னு போனாராம். அந்த அம்மா சொல்லிச்சான், நல்ல செய்தியாளர் அந்த அம்மா, சூப்பர் செய்தியாளர், வேலூரில் இருக்காங்க. அந்த போக வேண்டான்னு இருக்காங்கல்ல, இவர் போகிறேன்னு விட்டுட்டார். கடவுள் சித்தம், போயிட்டு வாங்க தோத்துறேன்னா. போனவர் திரும்ப வரல. 3 நாளாக எங்கெங்கேயோ தேடுறாங்க, கிடைக்கல. ஆற்று வெள்ளத்தில் அடித்து சென்றப்பட்டு 4 நாட்கள் கழித்து அழிய நிலைமையில் ஒரு மரத்தில் தட்டி அந்த பாடி இருக்குது. ஊரில் இருக்கவங்கெல்லாம் அந்த பாடி இங்கே கொண்டு வந்தோன்னு எல்லோரும் இங்கே வெயிட் பண்ணுறாங்க. பணத்தை அனுப்பிட்டு ஃப்ளைட்டில் கொண்டு வந்துரு, பல மடங்கு செலவாகுமா. ஆனால் அந்த அம்மாவும், அந்த அம்மாவுடைய 2 பிள்ளைகள் 10th 11th படிச்சுது, இல்லை 9th, 2 பிள்ளைகளும் ஜெபம் பண்ணிவிட்டு, எங்கள் அப்பா உடல் இங்கே தான் புதைக்கணும், இந்த மக்களுக்காக எங்கள் அப்பா பணி செய்திருக்காங்க, எங்கள் அப்பா உடல் ஊருக்கு போகிறதுல எந்த லாபமும் இல்லை, அவர் இங்கு விதையாய் மாற வேண்டும் என்று அவருடைய அங்கே அடக்கம் பண்ணாங்க. அதனுடைய தன்மை என்னென்னா, இந்தியாவில் முதலாவது 1974 மத மாற்ற தடை சட்டம் வந்துச்சு ஒடிசாவில். இன்றைக்கி சத்தீஸ்கர் ஒடிசான்ற 2 மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த ஒடிசா ஒன்றா இருக்கிறப்ப தான் முதல் மத மாற்ற தடை சட்டம். இன்றைக்கி யார் ஞானஸ்தானம் வாங்குகிறாங்களோ அவங்களுடைய இன்னைக்கு இப்போது கூட ஓப்பனாக ஞானஸ்தானம் வாங்கிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆதார் கார்டை கவர்மெண்ட் கெசட்லேருந்து எடுத்துருவாங்க, பெர்த் நம்பரை எடுத்துருவாங்க, அவங்களுடைய ரேஷன் கார்டு எடுத்துருவாங்க. இந்திய பிரஜைங்கிற லிஸ்ட்டே இருக்காது ஞானஸ்தானம் வாங்கிட்டானா இன்றைக்கும். ஆனால் இந்த உலகத்திலே இந்தியாவிலே அதிக ஞானஸ்தானங்கன்னா ஒடிசாவில் தான் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி ஒடிசாவில் தான் அதிகமான ஞானஸ்தானம் மறைவாக. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் ஐஎம்எஸ், என்எம்எஸ், விஷானி, எஃப்எம்எம்இ, சேலம் மினிஸ்ட்ரி, யூத் பிளெஸ்ஸிங், இப்படி நிறையா மினிஸ்ட்ரி அங்கே பணி செய்யுது. இன்றைக்கி அதிகமான ஞானஸ்தானம். அங்கே போன மிஷனரிகள் தன் வாழ்வை அர்ப்பணிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஒடிசாவில் ஐசக் கிரிஜாங்கிற ஒரு அம்மா ஒரு மொழியில் பைபிள் டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு, முடிக்க போகுது. புதிய ஏற்பாடு ரிலீஸ் பண்ணிடுச்சு, நீதிமொழிகள் சங்கீதம் ரிலீஸ் பண்ணிடுச்சு, தீர்க்கதரிசி ஆகமங்கள் கொடுத்துருச்சு. இப்போ ஃபுல் பைபிளையும் மொத்தமாக சேர்த்து அடுத்த மாதம் கொடுக்க போகுது. போன வாரம் வந்து நீ பார்த்துச்சு, அங்கிள் நீங்கள் வரணும். குழந்தையே வேண்டான்னு 2 பேரும் இருந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க. இதுதான் சிலுவை பற்றிய உபதேசம். ஒடிசா மாநிலத்தில் அந்த இடத்து பேர் காளி கோயிலுங்கிற ஒரு இடம், அந்த இடத்துடைய பெயர். அந்த இடத்துல அவங்க மிஷனரியாக இருந்து ஐசக் கிரிஜா ஐஎம்எஸ்லேருந்து பணி செய்கிறாங்க. இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது தன்னுடைய வாழ்வை பிறருக்கு அர்ப்பணிப்பது. தனக்கு என்ன வருமானம் என்பது முக்கியமல்ல, தன்னுடைய வாழ்வை பிறருக்கு அர்ப்பணிக்கிறப்போ எல்லா நிலையிலும் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் நானும் நம்முடைய வாழ்வை பிறருக்கு எப்படி அர்ப்பணிக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்வை எப்படி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை நோக்கி ஒரு நிமிடம் தகப்பனே எங்களோடு பேசியிருக்கீங்க, நன்றி தகப்பனே. ஒரு விசை கூட மனமருங்க, உங்களுடைய கிருபையை தாங்க, உங்களுடைய இரக்கத்தை தாங்க, உங்களுடைய வழிநடத்தலை தாங்க நம்ம நோக்கி பார்ப்போமா.
சின்னம் சேருவயது என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். இந்த பாதகத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். தகப்பனே, உன்னை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறப்பா. சிலுவை குறித்து கெட்டு பொருளுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கோ தேவ பலன் என்று சொன்னீங்கப்பா. இது நாங்கள் ரட்சிக்கப்பட்ட மக்களப்பா. எங்களுடைய வாழ்வு பிறருக்கு அர்ப்பணிப்பான வாழ்வாய் காணப்படுதா? நான் பிறருக்கு என்னுடைய வாழ்வை எப்படி ஒட்டு கொடுக்குறேன்? ட்ரெயினில் வர்றப்போ முடியாத ஒரு பெண் வரப்போ என் இடத்த அவங்களுக்கு கொடுக்குறேனா? பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறப்போ நடக்க முடியாத நிற்க முடியாத ஒரு வயதான ஆளுக்கு என் இடத்த கொடுக்குறேனா? இதுதான் சிலுவை, அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்பு என் வாழ்வில் காணப்படுதா? 1700 அடிமைப்பட்டு கிடந்த இன்னைக்கு இந்தியாவில் பல மாநிலங்கள் மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்கப்பா. ஆபிரகாம் லிங்கன் காலத்தில் எப்படி அடிமைப்பட்டு கிடந்தாங்களோ அமெரிக்காவில், அதே மாதிரிக்கு இன்னைக்கு இந்தியாவில் எவ்வளோ மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. அந்த மக்களுக்கு என்னுடைய வாழ்வு என்ன? என்னுடைய அர்ப்பணிப்பு, நான் அர்ப்பணிப்போடு, நான் இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு கடந்து போகிறேன்னு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு தகப்பனேன், நான் அந்த ஊழியத்தை செய்ய போகிறேன், ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறேன். எனக்கு ஒரு அற்புதம் தந்தீரானால், எனக்கு ஒரு விடுதலை தந்தீரானால், எனக்கு ஒரு வாழ்வை தந்தீரானால் நான் அந்த ஊழியத்தை செய்ய போகிறேன். ஒப்புக் கொடுக்குற அந்த அன்பு மகளுக்காக, இந்த உன்னத ஊழியத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிற அன்பு மகளுக்காக மனமிறங்கப்பா, மனமிறங்க தகப்பனே. ஒரு விசை கூட மனமிறங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. என் வாழ்வை வறண்டு போன நிலைமை, கணவரால் கைவிடப்பட்ட நிலைமை, பெற்றோர்களால் கைவிடப்பட்ட நிலைமை, எனக்கே பணம் இல்லை சாப்பிடுவதற்கு, கஷ்டத்தில் இருக்கிற தகப்பனே ஒரு விடுதலை தாங்க, எனக்கு ஒரு விடுதலை தாங்க, எனக்கு ஒரு வாழ்வை தாங்க. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக, அந்த அன்பு மகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட தகப்பனே, குடும்பத்தில் அமைதி இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறேன், நான் பணி செய்கிற இடங்களில் எனக்கு அமைதி இல்லை, எனக்கு அமைதி இல்லாத நான் பணி செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை தர மாட்டீங்களா? எனக்கு ஒரு வாழ்வு தர மாட்டீங்களா? ஏக்கத்தோடு ஒரு சகோதரி ஜெபித்துக் கொண்டிருக்காங்க. அந்த சகோதரிக்காக தகப்பனே, ஒரு விதமான கட்டிகள் என் உடம்புல வந்து கொண்டே இருக்கு. அந்த கட்டிகள் நிமித்தம் எனக்கு அமைதி இல்லை, கேன்சரோ நான் பயப்படுறேன்ப்பா, எனக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா? எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, அந்த கேன்சர்ல ஆண்டவர் உனக்கு விடுதலை தந்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் உனக்கு வாழ்வு தந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதுல அந்த தகப்பனை நோக்கி, தகப்பனே எனக்கு வாழ்வு வருது, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய விடுதலை எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய வழிநத்தில் எனக்கு தாங்க தகப்பனே. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு மகளுக்காக தகப்பனே, ஒரு விசை கூட நான் கிறிஸ்தவனா மாறினதில்ல, என் வாழ்க்கையில அமைதி இல்லை, நான் கிறிஸ்தவனா மாறல, என் குடும்பத்தில் என் பெற்றோர்களை நீ ஏற்றுக்கொள்ளல, எனக்கு குடும்பத்தில் கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கல, அதனால நான் கிறிஸ்தவத்தில் இருப்பதா, மீண்டும் என் தாய் மதத்திற்கு போவதா ஏக்கத்தோடு ஒரு சகோதரன் ஜெபித்துக் கொண்டிருக்காங்க. ஒரு விசை கூட அப்படிப்பட்ட ஏக்கம் இல்ல. ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ ஆண்டவர் சொல்றார், வானமும் பூமியும் என்னுடையது என்று சொல்றார், பூமியும் நிறைவும் என்னுடையது என்று சொல்றார். நான் சொன்ன ஆகும், நான் கட்டளையிட நிற்கும் என்று சொல்கிறார். என்னால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, நானே வழியும் சத்தியம் ஜீவன் என்று சொல்கிறார். என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவேன் என்று சொல்லுவார். தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுகிறேன் எவனும் பெற்றுக் கொள்கிறான் வாட்டம்படி, தட்டுங்கள் திறக்கப்படும் வார்த்தைப்படி உம்மை நோக்கி நான் தட்டி கொண்டிருக்கேன். எனக்கு தரங்க தகப்பனே, எனக்கு ஒரு வாழ்வை கொடுங்க, உங்களுடைய கிருபையை தாங்க, உங்களுடைய இரக்கத்தை தாங்க, உங்களுடைய வழிநடத்தலை தாங்க என்று ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்க அன்பு பிள்ளைகளுக்காக அந்த கண்ணீரான வாழ்விலிருந்து முழுமையான விடுதலை தகப்பனே, விடுதலை கொடுக்கப்படுற தயவுக்காக கூட நன்றி. ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிங்க. என்ன நோக்கத்துக்காக தெளிந்த திருச்சபை, சென்னை பேராயம், மீஞ்சிறு குருசேகரத்துல இந்த எழுப்புதல் கூட்டங்கள் தகப்பனே, இந்த மனமாற்றத்தின் கூட்டங்கள், இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் தகப்பனே, இந்த சிலுவையின் கூட்டங்கள் எதுக்கு நடந்து கொண்டிருக்கோம் நீங்க அறிந்திருக்கீங்க. மனமிறங்கி ஆசீர்வதிங்க, உங்களுடைய பிரசனத்தை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க.